இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தொழில் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்ததை தொடர்ந்து பிரதமர் சர் கீர் ஸ்டார்மர் தனது ராஜினாமாவை அறிவித்திருந்தார். இதன் பிரகாரம் டவுனிங் வீதியில் இலக்கம் 10 உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்று காலை வெளியேறிய ஸ்டார்மர் 3ஆம் சார்ல்ஸ் மன்னரை சந்தித்து தனது ராஜினாமாவை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். எனது பணி நிறைவடைந்துள்ளது. 6.5 வருடங்களுக்குள் 2019ஆம் ஆண்டு முதல் எமது கட்சி சந்தித்த வரலாற்று தோல்வியிலிருந்து அந்த கட்சியை மீட்டெடுத்து நாட்டை சிறந்த நிலைக்கு ஏதுவானதாக மாற்றி 2024ஆம் ஆண்டில் சிறந்த பொதுத் தேர்தல் வெற்றியை பெற்றுக் கொடுத்தேன். அதன் பின்னர் பிரதமராக உங்களுக்கும் இந்த உன்னதமான நாட்டுக்கும் சேவையாற்ற கிடைத்தமை எனது வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பாகவும் கௌரவமாகவும் கருதுகின்றேன். பக்கிங்ஹாம் அரண்மனையில் 3ஆம் சார்ல்ஸ் மன்னரை சந்தித்த பின்னர் கீர் ஸ்டார்மர் அங்கிருந்து வெளியேறியதைத் தொடர்ந்து புதிய பிரதமர் ஆண்டி பென்ஹாம் மன்னரை சந்தித்தார். இதன்போது புதிய அரசாங்கத்தை அமைக்குமாறு ஆண்டி பென்ஹாமிடம் மன்னர் கேட்டுக்கொண்டதுடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் பிரித்தானியாவின் 59வது பிரதமராக பென்ஹாம் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் புதிய பிரதமர் ஆண்டி பென்ஹாம் டவுனிங் வீதி இலக்கம் 10 உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றார். அரசியலை மக்களுக்காக உழைக்கும் இடமாக மாற்றுவதும் அதனை இன்னும் சிறந்த முறையில் முன்னெடுப்பதும் எமது சவாலாகும். வீட்டில் இருக்கும் மக்கள் அரசியல் தொடர்பில் ஏமாற்றமடைந்துள்ளனர் என்பதை நான் அறிவேன். அதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உங்களுடன் உண்மையை பேச நான் விரும்புகின்றேன். நாம் போதுமான அளவு சிறப்பாக இருக்கவில்லை. நாம் இதைவிட சிறப்பாக மாற வேண்டும். நாம் அவ்வாறு மாறுவோம். ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதை விட பிரச்சனைகளை தீர்த்து ஒத்துழைப்புடன் செயற்படும் இடமாக அரசியலை மாற்றுவது முக்கியமானது. கடந்த வெள்ளிக்கிழமை தொழில் கட்சியின் 379 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆண்டி பென்ஹாம் ஆளும் தொழில் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 56 வயதான பென்ஹாம் மேகஃபீல்ட் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு முதன்முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டி பென்ஹாம் கிரேட்டர் மான்செஸ்டர் மேயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததன் பின்னர் இந்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல் மூலம் மீண்டும் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்தார்.